தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்றுள்ளார். அவரை கனிமொழி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சாரதாவிடம் தகவல்களை கேட்கலாம். சாரதா, திரு கருணாநிதி அவர்களின் இல்லத்திற்கு எப்பொழுது குலாம் நபி ஆசாத் வந்தார்? இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம்? குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரையில் எவ்வளவு இடங்கள் வரை அவர்களுக்கு ஒதுக்கப்படலாம்? சாரதா, திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் இன்று திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதற்காக காங்கிரசினுடைய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் மற்றும் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் மற்றும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து அமைக்கப்பட்டுள்ள 8 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழு, அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K.S. இளங்கோவன் உட்பட 8 பேர் கொண்ட குழு இந்த திமுக தலைவர் கருணாநிதியை அவரது இல்லத்தில் கோபாலபுரத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த முறையும் திமுக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு 63 இடங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. எனவே இந்த முறை அவர்களுக்கு அதைவிட சற்று குறைவான இடங்களே ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியும் உதயமாகி இருக்கிறது. எனவே இவர்களுக்கு 25 முதல் 30 இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்பொழுது தெரிய வருகிறது. மேலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் எத்தனை தொகுதிகள் கேட்கலாம், எந்தெந்த தொகுதிகள் கேட்கலாம் என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் சத்தியமூர்த்தி பவனில் 3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்று முடிந்தது. தொகுதி பங்கீட்டு குழுவினர் அதில் பங்கேற்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்று ப. சிதம்பரம் அவர்களுடைய இல்லத்தில் நுங்கம்பாக்கத்தில் ப. சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்கள் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்ற பட்டியலையும் அவரிடம் கொடுத்ததாக தெரிகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சந்திப்புக்கு முன்பாக கனிமொழி அவர்கள் நேற்று டெல்லியில் இருந்தபொழுது குலாம் நபி ஆசாத் அவர்களை சந்தித்து இது குறித்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது ஓரளவு பேசி முடித்த பிறகே இந்த கூட்டமானது தற்பொழுது நடைபெறுவதாக தெரிகிறது. எனினும் சென்னை வந்து இறங்கிய பிறகு குலாம் நபி ஆசாத் அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதியை முன்பும் சந்தித்தோம், இன்று சந்தித்திருக்கிறோம், இது கடைசி சந்திப்பு அல்ல, மேலும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். எனவே இன்று முழுமையான பட்டியலும் எந்தெந்த தொகுதிகள் என்ற பட்டியலும் இன்று வெளிவராது என்பது போல் அவர் கூறியிருப்பதிலிருந்து தெரிகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை 2004ஆம் ஆண்டிலும் சரி 2009ஆம் ஆண்டிலும் சரி மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆதரவு அளித்து வந்தனர். அதன் பிறகு இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் விவகாரத்தில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2013இல் இந்த கூட்டணியில் இருந்து திமுக விலகி வந்தது. அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கைகோத்திருக்கிறது. இதற்கு அவர்கள் கூறக்கூடிய காரணம் அதிமுக எதிர்ப்பு. இந்த ஒரு ஒற்றை இலக்கில் காங்கிரசும் திமுகவும் இணைந்திருப்பதால் இந்த முறை நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்து நாங்கள் கைகோத்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை முடிந்து மேலும் சில கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு எவ்வளவு தொகுதிகள் என்பது வெளியில் தெரியும். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு தேமுக இணையாத பட்சத்தில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்கலாம் என்கிற ஒரு செய்தியும் வெளியானது. இருப்பினும் குலாம் நபி ஆசாத் இந்த முறை மட்டுமல்ல இனியும் கூட பேச்சுவார்த்தை தொடரும் என்று கூறியிருக்கிறார். இது திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் வலுத்தன்மையை சந்தேகத்திற்கிடமாக பார்க்கப்படுகிறதா? சாரதா, நீங்கள் கூறியது மிக சரி. திமுக தேமுதிக காங்கிரஸ் என்ற ஒரு அணி உருவாகி இருந்தால் அது வலுவான அணியாக இருந்திருக்கும். அப்படி ஒரு பட்சத்தில் தேமுதிகவுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. தேமுதிக இந்த கூட்டணியில் இடம்பெறாத பட்சத்தில் காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலும் அந்த மாதிரியான கோரிக்கை வைக்கப்பட்டதாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் காங்கிரஸில் முன்னாள் தலைவர்கள் KV தங்கபாலு, கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஆதரவாளர்களுடைய குழுக்களும் கோஷ்டி பூசல்களும் இருப்பதாகவும் அவர்களும் தங்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய தொகுதிகளை கேட்டு வருவதாகவும் தெரிகிறது. எனவே அதிக தொகுதிகள் கேட்பதற்கான கோரிக்கையை காங்கிரஸ் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டாலும் நான் கூறிய 2 காரணங்கள், காங்கிரஸ் கடந்த முறை 5 தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றது, மேலும் காங்கிரஸ் 2ஆக பிரிந்திருப்பது, இந்த 2 காரணங்களுக்காக திமுக தரப்பிலிருந்து 30 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்கப்படும் என்ற நிலையும் இருக்கிறது. எனவே நீங்கள் கூறியதும் சரிதான், இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரியப்படுகிறது. நன்றி சாரதா, உங்கள் தகவல்களுக்கு. Thank you.